கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள்களில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நமக்காக அநேக பாடுகளை, அநேக கஷ்டங்களை அவர் ஏற்றெடுத்திருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தவராய் தேவன். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் அவருடைய பாடுகளையும் அவருடைய கஷ்டங்களையும் நினைக்கிற அநேக பிள்ளைகளாய், ஜெபிக்கிற மக்களாய் நாம் ஆயிருக்கிறார். இங்கே 1 கொரிந்தியர் 1:23 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நமக்காக அறையப்பட்ட ஒரு கிறிஸ்து, அவர் உயிர் உள்ளவராய் இன்னைக்கும் இருக்கிறார். அதை நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு உயிர் தெழும்பினதான தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அவர் பாடு பெற்றிருக்கிறதையும் சிலுவையில் அவர் அறையுண்டதையும் நாம் நினைக்கிறார், நாம் பிரசங்கிக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்கும் போது நாம் அவருடைய பாடுகளை நினைக்கிறார். அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து அநேக மக்களுக்காக, உலகத்துடைய பாவங்களுக்காக அவர் உலகத்தில் அதை அநேக மக்களுக்காக அவர் சாபமானதை நாம் நினைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துவதும், தேவனுடைய வார்த்தை நம்ம விசுவாசத்தில் பலப்படுத்தி நடத்துவதுமாய் இருக்கிறார். இயேசுவினுடைய சிலுவையின் பாடுகளால் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அடையும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளால் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை யாரெல்லாம் விசுவாசிக்குதோ அவங்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலூടെ நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டாகிறார். அதை சிலுவையின் அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்கும் போது அநேகர் மானசாந்திரத்துக்குள்ள, மன திரும்பலுக்குள்ள கடந்து வருகிறார். அநேகருக்குள்ள ஒரு பெரிய அதை எழுப்புதல், நித்திய ஜீவனை அடைவதற்கான ஒரு வாஞ்சை உருவாகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் உயர்த்துகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்கிறேன். அநேகம் குறைகளோட, பாடுகளோட, பாவங்களோட கடந்து சென்ற மக்களுக்கு ஒரு விடுதலை அனுப்பும்படி கிறிஸ்து அதை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவருடைய சிலுவையிலே பாடுகளும் சிலுவையிலே கஷ்டங்களையும் நாம் நினைக்கும் போது அவருடைய அன்பே, தேவனுடைய அன்பே நாம் அந்த சிலுவையிலூടെ பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் சிலுவையிலூടെ நாம் பார்க்கிறார். அநேகம் மக்கள் இந்த சிலுவையை அதை சாதாரணமாக நினைக்கிறார். அன்னைக்கு இருந்த மக்களுக்கு அதை சிலுவையில் அறையப்படுவது எதுக்கென்றால், ஏதாவது ஒரு தவறோ குறைகளோ, அதை ஏதாவது பனிஷ்மெண்டான காரியங்கள் செய்யப்படும் போது அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்டை கொடுக்கிறதுக்காக அந்த சிலுவையை பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறார். அந்த மக்கள் சிலுவையில் அறையப்பட்டு அதை அங்கே பறவைகள் வந்து அவங்களை சாப்பிட்டு அதை அவங்களுடைய உயிர் அங்கே போய்விட்டு விடுத சூழ்நிலைகள் இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலூടെ அந்த சிலுவையே ஒரு பெரிய மகிமையான
ஒரு சிலுவையின் பாடாய் மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த சிலுவையிலூടെ அதை நாம் உலகத்துக்கு ஒரு பெரிய சாட்சியை எடுத்து காட்டுகிறார். அந்த சிலுவையிலூടെ ஒரு பெரிய சாட்சியை நாம் உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இந்த சிலுவையின் பாடுகளிலூടെ அவர் உலகத்திலே சகல மனிதர்களையும் மீட்கொண்டிருக்கிறார். உலகத்திலே சகல மக்களையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார் എന്നുള്ള ஒரு பெரிய அடையாளமாக இது காணப்படுகிறார். அதை இங்கு வசனம் தான் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1 அதில் 22 நான் வாசிச்சு பார்க்கும்போது யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார். யூதர்கள் எப்பவுமே அடையாளத்தை தேடி ஓடுகிறார் மக்களாயிருக்கிறார். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுதவங்களாய் இருக்கிறார். இந்த உலக மக்கள் அடையாளத்தை தேடும் போது, அதை கிரேக்கர்கள் ஞானத்தை தேடும் போது, நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை உயர்த்துகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் அதை அநேக மக்களுக்கு சாட்சியாய் வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 4:5 நாம் வாசிக்கும் போது, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவே கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவே நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார், நாங்கள் எங்களை பிரசங்கிக்கிற மக்களாய் அல்ல, நாங்கள் எங்களையே பெருமைப்படுத்தி பேசுற மக்களாய் அல்ல, நாங்கள் எங்களையே பற்றி சொல்லுத மக்களாயிட்டு அல்ல. இங்கே சொல்லுகிறார், நாங்கள் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம். இயேசுவை நாம் உயர்த்துகிறோம். இயேசுவுடைய வசனத்தை நாம் அநேகருக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக சபைகள் அவங்களையே உயர்த்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களில் அவங்களுடைய ஊழியங்களை உயர்த்தி மேடைகளில் பேசுவதை நாம் பார்க்கிறார். இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார், நாங்கள் அதை எங்களையே பிரசங்கியாமல், எங்களையே பற்றி அநேகருக்கு முன்பாக உயர்த்தி பேசாமல், நாங்கள் அநேகருக்கு முன்பாக அதை கிறிஸ்துவை எடுத்து அதை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவுடைய அற்புதத்தை எடுத்து பேசுகிறோம். கிறிஸ்து கர்த்தர் என்று நாம் அநேகருக்கு முன்பாக சொல்லுகிறோம். எங்களையோ இயேசுவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். அதாவது அங்கே சொல்லப்படுகிறார், நாங்கள் கிறிஸ்துவை நிமித்தம் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஊழியக்காராய் அதை நாம் இருக்கிறார் என்று பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நாடுகளில் உலகத்தில் நாம் பார்க்கும்போது விசுவாசங்களில் இருக்கிறார். அநேக ஊழியக்காரர் இந்த நாடுகளில் விசுவாசத்தில் அநேகர் இருக்கிறார். அங்கே நாம் பார்க்கும்போது அநேகர் தங்களையே உயர்த்தி பேசுறவங்களாய், தங்களுடைய சபைகளை உயர்த்தி பேசுறவங்களாய் இந்த நாடுகளில் அதை மக்களுக்காக ஊழியம் செய்தவங்களா என்று தெரியாமல் இன்னைக்கு அநேகர் ஊழியத்தில் இருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், எங்களையோ இயேசுவே நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதை கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது, எங்களை பிரசங்கியாமல் நாங்கள் இயேசுவை உயர்த்துத பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார். இங்கே நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் நமக்காக அநேக அற்புதங்களை செய்தவர், நமக்காக அவருடைய உயிரை கொடுத்தவர், அவர் நமக்காக பலியான் ஒரு தேவன். அவர் அதை தன்னுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் அதை உலகத்திலே சகல மக்களுக்காக கொடுக்கப்பட்டவர். அவருடைய உயிரை அதை உலகத்திலே சகல மக்களுக்காக கொடுக்கப்பட்டவர். இங்கே சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்து நிமித்தம்
உங்கள் ஊழியக்காராய் இருக்கிறோம் என்று பிரசங்கிக்கிறோம் என்று இங்கே பார்க்கப்படுகிறார். அப்போ ஒரு ஊழியக்காரனை மேன்மைப்படுத்தாமல், ஒரு ஊழியத்தை மேன்மைப்படுத்தி பேசாமல், அதை எல்லா இடத்தில் அப்போஸ்தலர்கள் அங்கே கிறிஸ்துவை எடுத்து பேசுகிறார், கிறிஸ்துவுடைய அற்புதங்களை எடுத்து பேசுகிறார், அதை கிறிஸ்துவை கர்த்தர் என்று அங்கே எடுத்து பேசுவதை நாம் பார்க்கிறார். இங்கே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தில் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இந்த நாடுகளில் பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிற சாத்தான் அநேகர் அந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்காது இருக்கிறபடிக்கு அநேகருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறார். இந்த கண்கள் குருடாக்கப்பட்டவங்கள் இந்த நாடுகளில் அதை தங்களையே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கண்கள் குருடாக்கப்பட்டவங்கள் தம்முடைய சபைகளை மேன்மையாய் பேசி தேவனோட வார்த்தைகளை எடுத்து பேச மறந்து விடுவதை நாம் பார்க்கிறார். விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க முடியாத அளவில் இந்த உலகத்துடைய தேவனானவன், அதை பிசாசானவன் அநேகருடைய மனதை குருடாக்கி இருக்கிற இந்த குருடு மாற்றப்படும் போது நாம் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க முடியாதவராய் மாற்றப்பட முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்மேல் வர வேண்டும். நாம் அந்த ஒளியை அதை புரிய வேண்டும். அந்த ஒளியை பார்க்க முடியாத அளவில் இந்த உலகத்துடைய தேவனானவர் அதை அநேகருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறார். அப்போ அந்த மகிமையான கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை நாம் பார்க்க முடியாதவங்களாய் மாற்றப்படுகிறார். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பெருமையான விஷயத்துக்கு முன்பாக நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை நாம் புரியாமலே இருக்கபடிக்கு இந்த உலகத்தின் அதே தேவனானவன் அநேகருடைய கண்களை குருடாக்குறார். அநேகர் இன்னைக்கும் குருடான நிலையில் அதே முன்பாக போய்கொண்டிருக்கிறார். அந்த குருடான விஷயம் அதை இந்த உலகத்தின் தேவன், அந்த சாத்தானானவன் அதை அநேகருடைய இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கும் போது அவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன தெரியாமலே இருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, அதை அவர் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியாய் இருக்கிறார். 3ஆம் வசனம் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகுதவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். கெட்டு போகுதவங்களுக்கு எப்போதுமே இந்த சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருக்கும். அதை அந்த எங்கள் சுவிசேஷம், நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் அது எங்களை பற்றி எடுத்து பேசுறது அல்ல. நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் அதை அப்போஸ்தலர்களை உயர்த்தி பேசுறது அல்ல. அவங்க அறிவிக்கிற அதை அந்த சுவிசேஷம் அதை யாருக்கு மறைப்பொருளாய் இருக்கும்? அது கெட்டு போகுதவங்களுக்கு மறைப்பொருளாய் இருக்கும். ஏன் அது மறைப்பொருளாய் இருக்கிறார் என்றால், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்களுடைய அதை கண்ணை, அவங்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறார். அவங்களுடைய மனதை குருடாக்கி இருக்கும் போது இந்த சுவிசேஷத்தின் ஒளியையும் அதனுடைய மகிமையான கிறிஸ்துவினையும் பார்க்க முடியாதவராய் மாற்றப்படுகிறார். பிரபஞ்சத்தின் தேவன் யார் என்று கேட்டார். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த சாத்தானுடைய கிரியைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அநேக கமெண்ட்ரிகளில் அவங்க
சொல்லப்பட்டிருக்கிறது. அது டெவில், அந்த சாத்தானுடைய அந்த விஷயத்தை, சாத்தான் மக்களுடைய மனதுகளை எப்படி குருடாக்க முடியும், எப்படி தேவனிலிருந்து தூரமாய் கொண்டு வர முடியும் என்று இங்கே அதை எடுத்து பேசுகிறார். அதை மக்கள் அதை பிளைண்டாய், மக்கள் அநேகர் அதை குருடாய் போகுத சூழ்நிலை. கண் பார்வை இருக்கிறார் என்றாலும், பார்வையால் முன்னாடி போகுதார் என்றாலும், அவங்களோட மனசு எப்பவுமே குருடாக்கப்பட்டிருக்கிறதாய் இருக்கிறார். அதனால அதை தேவனுடைய சாயலான கிறிஸ்துவை பார்க்க முடியாத அளவில், தேவனுடைய சாயலான கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை பார்க்க முடியாது, அதோட ஒளியை பார்க்க முடியாது மக்கள் போய்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்காக வெளியான ஒரு தேவன் உண்டு. அவன் சிலுவையில் அறையப்பட்டவனாய் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து தேவனுடைய சாயலாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அந்த கிறிஸ்து அந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷமாய், மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியாய் அதை இருக்கிறார். இங்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனங்கள் வாசிச்சு பார்க்கும்போது, நாம் பாவங்களுக்கு சத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கே சொல்லப்படுகிறார், அவர் அதை நாம் பாவங்களில் இருக்கும்போது அவர் நமக்காக, அதை நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறதுக்காக அவர் தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தவராய் இருந்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்திருக்கிறார். அந்த இதுக்காக அவர் அதை நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறதுக்காக, நாம் முன்னாடி நீதி உள்ளவராய் மாற்றப்படுவதற்காக, பாவங்களிலிருந்து விடுதல் உள்ளவராய் மாற்றப்படுவதற்காக அவர் தாமே அவருடைய சரீரத்தின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அதே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே நாம் பிரசங்கிக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமுள்ளவராய் மாற்றப்படுகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமுள்ளவராய் மாற்றப்படுகிறார். அதே கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் சிலுவையை உயர்த்தும் போது, நாம் சிலுவையை பற்றி தியானிக்கும் போது, இந்த நாடுகளில் தேவனுடைய அன்பையும் அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்ததையும் நாம் நினைக்கிறார். 25ஆம் வசனத்தில், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாடுகளில் நாம் திரும்பி இருக்கிறார், தேவனுடைய இடத்திலேக்கு திரும்பப்பட்டவராய் இருக்கிறார். முன்னவே நாம் அந்த காலத்தில் இருந்தவராய் இருந்திருக்கிறார், சிதறுண்டவராய் இருந்திருக்கிறார். சிதறுண்ட ஆடுகளை போல நாம் இருந்தவரும் இப்பொழுதோ நாம் ஆத்மாக்களுக்கு, நம்முடைய ஆத்மாக்களுக்கு மேய்ப்பருமானவருடைய அதை கண்காணிப்பு காரணமாய் இருக்கிற கிறிஸ்துவிலேக்கு நாம் திரும்பி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நம்மை அதை அவருடைய பக்கத்திலேக்கு திரும்புவதற்காக அவர் சிலுவையிலே பலியானார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆவது வசனம் வாசிக்கும் போது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆவது வசனம் வாசிக்கும் போது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரியாதவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எதுக்காக இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறோம்? எல்லா மக்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் புத்தியே சொல்லுகிறார். எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறார் என்றால் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் தெரிந்தவங்களாய் மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்து அவரை அதை நிறுத்தும்படி
கிறிஸ்துவுக்குள் ஞானம் உள்ளவராய் நிற்கிறதுக்காக, கிறிஸ்துவுடைய அறிவு அவங்களுக்குள்ள வருவதற்காக அவங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். எல்லா மனிதர்களுக்கும் ஞானத்தை பிரசங்கிக்கிறோம். இந்த ஞானம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதிலூടെ நமக்கு கிடைக்கிறார். ஏன் நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? அவர் நமக்காக பலியான தேவன். அவர் உலகத்துக்காக பலியான தேவன். அவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய மனதுகளை குருடாக்கி இருக்குதா, அதை அந்த சாத்தானுடைய பிடிகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். அதை உங்களுடைய மனதுகளை அதை குருடாக்கி இருக்குதா, சாத்தானுடைய இடத்திலிருந்து உங்களை திரும்பி வர செய்த தேவன் அவர் இன்னைக்கு உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் முன்னவே சிலுவையில் அறையப்பட்டவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் தேவனே உம்முடைய வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறவைக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உமது பிரசன்னத்தால் நிரப்பும். உமது வல்லமை உள்ள பிள்ளைகளாய் இருக்க நீர் கிருபை செய்யும். தேவனே, இந்த நாடுகளில் அப்பா இந்த வசனம் ஓரோ மக்களையும் பலப்படுத்துவதாய் இருக்கட்டும். அநேக மனதுகள் குருடாய் இருக்கும் போது அதே சுவிசேஷத்தை, மகிமையான சுவிசேஷத்தை ஒளியை பார்க்க முடியாது இருக்கும் போது தேவனே அவங்களுடைய கண்களை துறக்கும், மனதுகளை துறக்கும். தேசத்தில் ஆசீர்வாதத்தோட கர்த்தருடைய சாட்சியாய் எழும்பி நிற்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.